கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த 2025 வருடம் முழுவதும் உங்களை தாங்கி சுமந்து ஏந்தி வழிநடத்தின தேவன் தாமே இந்த 2026 வருடத்திலும் உங்களை தாங்கி சுமந்து ஏந்தி வழிநடத்துவார். இதுவரைக்கும் உங்களை தப்பி வைத்தவர் அவரே, இது எப்பொழுதும் தப்பித்து கொண்டிருப்பவரும் அவரே, இனி மேலும் அவர் உங்களை தப்பி வைப்பார். பிரியமானவர்களே, இந்த 2026 வருடம் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குற வசனம், நீங்கள் அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 27வது அதிகாரம், அதில் பார்த்தீங்கன்னா 24வது வசனம், அதில் பவுலை பார்த்து ஆண்டவர் தான் வாக்கு கொடுக்குறார், பயப்படாதே, தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா பவுலை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர், பவுலே நீ பயப்படாதே, தேவன் உனக்கு தயவு பண்ணினார். இந்த 2026 வருஷத்தில் கர்த்தர் தாமே உங்கள் அனைவரும் பார்த்து சொல்கிறார், தேவன் உங்களுக்கு தயவு பண்ணினார். இந்த உலகத்தில் மனுஷங்களை எத்தனையோ பேரோட தயவுக்காக நம்ம காத்து கிடக்கிறோம். இவங்க கண்களில் தயவு கிடைக்காதா, இவங்க சுற்றி இருக்க இவங்க கண்களில் தயவு கிடைச்சிட்டு என்னோடய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிருமே அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனையோ பேர்கிட்ட தயவுக்காக காத்து நிற்கிறோம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார், பயப்படாதே, தேவன் உனக்கு தயவு பண்ணினார். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஆண்டவர் ஆரம்பமே சொல்கிறார், நீ பயப்படாத, நீ அந்த காரியத்தை குறித்து பயப்படாத, நான் உனக்கு தயவு பண்ணிட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் நிற்கணும், ஆண்டவர் முன்னாடி நிற்கணும். அது வரைக்கும் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. இந்த கடன் பிரச்சனை உங்களை எதுவும் செய்ய முடியாது, இந்த வியாதி உங்களை எதுவும் செய்ய முடியாது, இந்த பிரச்சனைகள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த 2026 வருடம் முழுவதும் நான் எப்படி கடந்து போவேன், இந்த பாதைகள் நான் எப்படி தாண்டி போவேன், நீங்கள் ரொம்ப சங்கடத்தோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, பயப்படாதே, தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு தயவு பண்ணிட்டார். அவரோட கிருபை மட்டும் இறக்கம் மட்டும் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், வேறு உலகத்தில் நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நம்மளை அந்த இறக்கம் மட்டுமே வழி நடத்தும். இந்த 2026 வருஷத்தில் அந்த இறக்கம் உங்களை வழி நடத்த போகுது. நான் ஜெபிக்கிறேன், தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்கள் சமூகத்தில் வருகிறேன்ப்பா, உம்முடைய தயவும் இறக்கமும் கிடைக்க பிள்ளைகளுக்கு கிருபை செய்தே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமப்பா. இந்த வருடத்தில் இருக்கிற இந்த கடன் பிரச்சனைகள் இவர்கள் மாறட்டும், அநேக ஜாதிகளுக்கு இவர்கள் கடன் கொடுக்கட்டும், ஆனால் இவர்களோ கடன் வாங்காது இருப்பதாக ஆண்டவரே. இந்த வியாதிகள் இவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடாதப்பா, இந்த குறைவுகள் இவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. சமாதான குறைவுகள் ஆண்டவரே, துன்பங்கள் துயரங்கள் எதுவுமே இருக்கக்கூடாதப்பா. முந்தினவைகளெல்லாம் ஒளிந்து ஒரு புதிய காரியத்தை செய்யுங்கப்பா. யாருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே துன்பங்கள் இருக்கக்கூடாது, அலறுதல் இருக்கக்கூடாது, மரணங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்கும் அவர்கள் வெட்கி தலை குனிந்திடக்கூடாதப்பா. நீர் பொறுப்படுத்திக்கொள்ள அவர்களே. நீர் தாமே ஆசீர்வாதத்தினால் பல கனிகளை திறந்து ஆசீர்வதியும். உங்கள் கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.